சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம். உலகம் நம்மப்பட எல்லாம் தரக்குடி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு வேண்டுகோள் என்னோட இப்போ கொடுத்துருக்கிற லிஸ்ட்டில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. அது அப்படியே தான் நீங்கள் கொடுத்துருக்கிற பேர் அத்தனை பேரும் அதில் தான் இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அதில் நாங்கள் சொன்னோம், அதுதான் ப்ரொசீஜர் ஜீவோ. அந்த துணை தலைவர் இருந்தோம், அது மற்றவங்க வந்து ஒரு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா அது அப்படியே கூட இருந்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால நானே தலைவர், அனைத்திற்கும் நானே தலைவன். நம்மால் இது தலைகளையும் வெற்றியறியும் பேரிய நம்பிகளும் வார்த்தைகளை பேசி பழகி தாங்களிலேயே மிகப்பெரிய உன்னை பதவினோன் கொடுக்கும் சத்திய தவிர வேறு எந்த சத்தியம் இல்லை. சூரியன், நட்சத்திரம், பிரபஞ்சம் அனைத்தையும் கலந்தவங்கன்னா பயிற்சியும் முயற்சியை வெற்றி உணர்வு மனிதன் நல்வழி மட்டும் நடப்போம் என கூறி முடிக்க. நன்றி, வணக்கம். அடுத்ததாக அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தித்திக்கும் தேன்மொழி திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கின் முதற் கண் வனம் தூக்கி நின்று படிக்கும் பள்ளியின் மாணவிதான் நாடு காக்கும் தலைவியா நாளை விளைக்க போகிறார். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சுதந்திரத்தை பற்றி. இந்தியா 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் அடைந்தது. இந்தியாவின் தேசிய இந்நாளம் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகங்களை நினைவுபடுத்துகிறது. சுதந்திர தினத்தன்று டெல்லியில் உள்ள செங்கோட்டையில் பிரதமர் கொடியேற்றுவார். நம் நாட்டின் தேசிய கொடி மூவர்ண கொடியாகும். காவி நிறம் தைரியத்தையும் தியாகத்தையும் உணர்த்துகிறது. வெள்ளை நிறம் தூய்மையை உணர்த்துகிறது. பச்சை நிறம் செழுமையை உணர்த்துகிறது. நீல நிற சக்கரம் அசோக சக்கரம் என்று அழைக்கப்படுகிறது என கூறிய உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சஸ்ரியா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது நாட்டின் நிதி காலம் இளைஞர் கையில் உள்ளது. அடுத்ததாக 2ஆம் வகுப்பு மாணவி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எவ்வளவும் பொண்ணு பொருளும் கேட்டால் தாய்நாட்டுக்கு ஈடு சுதந்திர கதை கேட்டால் வீரம் வரும். ஜாதி மதம் வேறுமின்றி சகோதராய் ஒன்று தேச தலைவர்கள் உண்மை உழைப்பு மன உறுதியோடு போராடுவோம். வெற்றி காம்பம் நம் நாட்டை பாரத தேசத்தை வளர்ச்சாகும். நன்றி, அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் பெண்கள் கலையும் எடுப்போம், கணினையும் செய்வோம், எல்லையும் மறுப்போம். ஒரு வாழ்வில் நல்ல முன்னேற்றம் காண்போம். அனைவருக்கும் வணக்கம். கல்வி கற்றவிட்டம் ஒழுக்கம் பண்பு நேர்மை நீதி இவைகள் அனைத்தும் கண்டுபிடும். கல்வி வாழ்க்கை வாழ்வதற்கும் உதவும் கல்வியாக. கல்வி மனித அடிப்படையில் மிகவும் ஒன்று. கல்விக்காக கொடுத்தவர் என்றும் மன்னிப்பதில்லை. கல்வி கற்றவனுக்கு உணவு சமூகத்தில் முன்னாடி மதிக்கப்படும்போது கல்வி எண்ணங்களை வெளிநாட்டின் முன்னேற்றம் கல்வி கற்ற எண்ணங்களின் கையில் உள்ளது. கல்வி ஒன்று நம்மிடமிருந்து எடுக்க முடியாத செல்வம். கல்வி கற்றோம் கற்ற பள்ளிக்கும் நம்பித்திருக்கணும் கிராமத்தில் பெருமை சேர்ப்போம் என கூறி என்பதை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக Good morning everyone. I am M. Viksha from Kottayamedi. I am studying science study. I am 6 years old. My school name is Panchayati Union Primary School at Kottayamedi. I am now about Kamaraj. Kamaraj. I am
I am proud to study dual education development day. Kamaraj was born in Vietnam. He was from low income family. Kamaraj was 16 years old. He joined the Congress. It had started providing a free education in Tamil Nadu. It was Kamaraj who introduced the midday meals program school. Thank you. அடுத்ததாக 3ஆம் வகுப்பு மாணவி அனைவருக்கும் மீனவகு வணக்கங்க. நாடு உனக்கும் என்ன சரி என்று கேட்காதே, நாட்டிற்கும் நீ என்ன சரி என்று கே. உலகமே என் நாடு, நன்மை செய்வதுதான் என் சமயம். நாட்டின் நன்மை கருதி வாழ்வதுதான் நாட்டுப்படு. நாடு இல்லாதட்டி வாழ்க்கையே இல்லை. தன்னாலும் சிறிதும் இல்லாமல் நிறைந்த அன்புடன் பழகுவதுதான் நாட்டிற்கு தேவைப்படுகின்றன. செயல் நன்றி சொல்வது. நான் உனது மனதை உயர்ந்த இலட்சியங்களையும் சிந்தனைகளையும் நிரப்பு. அவர் ஒவ்வொரு நாள் நாடு முன்னேற பாடுபடு வலிமையான மகிழ்ச்சியான பலவான பாகத்தை அமைப்பதை என் இலட்சியங்களையும் தோழியர்களையும் கண்டு பயப்படாதே. வெற்றி போர் வரை போராடு எனக்குரிய முடிகிறேன். என்னுடைய முடிகிறேன். நன்றி, வணக்கம். ரியா அவர்கள் 3ஆம் கலாமின் பொன்மொழிகள் வாய்ப்பிற்காக காத்திருக்காது. உனக்கான வாய்ப்பை நீ ஏற்படுத்தி கனவு காண்கள். கனவு என்பது நீ தூக்கத்தில் காண்பது அல்ல. உன்னை தூங்க விடாமல் பண்ணது அதுவே கனவு. நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம். பிறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். நம்பிக்கை நிறைந்தவர் ஒருவர் யார்? உன்னையும் எப்போதும் முடியாது இல்லை. வெற்றி உன்னிடம் கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாது, அது உன்னை கொன்று விடும். கண்ணை திறந்து பெறாதே, நீ வென்று என கூறிய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக எங்கள் பள்ளி மாணவர் அறிமுகப்படுத்துவார். ஹர்ஷவர்தன். அனைவருக்கும் லட்சிய வணக்கங்கள். ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நல்ல விடியலுமே புதிய தொடக்கமாகும். 1000 முறை தோற்றாலும் லட்சியத்தை கையிடாத. லட்சியம் ஒரு நாள் வெற்றி கிடைக்கும். லட்சியம் இல்லாத வாழ்க்கை முடியில்லாத கடிகாரம் போன்றது. அதனால எந்த பயமும் இல்லை. மண்ணை தோண்டி பிடித்தாலும் விண்ணை நோக்கி வளரும். இதே போல லட்சியத்தினாலே விண்ணை தொடுவாய். நன்றி, வணக்கம். ஷாருதன். தமிழர் பண்பாடு. தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே ஒரு குணம் உண்டு. வேறெந்த இனத்திற்கும் மொழிக்கும் இல்லாத பெருமைக்கும் தமிழுக்கும் தமிழருக்கும் உண்டு. தமிழரின் பல சிறந்த பண்பாடுகளில் ஒன்று விரும்பும் தீரும் நன்றும் பிறத்தர வார என் உயிரிய பண்பாட்டை உறக்க சொல்லிய தமிழன் என்று சொல். காற்று இசை மீட்டும் வளர்ந்த தமிழ் மக்களை வங்கிய தமிழ் புகழ் என கூறிய உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். பிரஜித். அனைவருக்கும் நூலகம் வணக்கங்கள். நூலகம் சிறந்த நிலையில் உருவான நாட்டின் ஆலயம் கல்வி நூலகம் அமைப்பு எவ்வளவு முக்கியமானது. பண்புள்ள நூலகம் மிகவும் முக்கியமானது. பேரறிஞர் அண்ணா கூறினார், வீட்டில் புத்தல் தான் அமைத்தல் வேண்டும். படிக்க தனியாரை வீட்டில் ஏற்படுத்தணும். அப்போதுதான் அறியாமை என்ன மீது நீக்க முடியும். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் மருத்துவ செலவுகளை பற்றி பேச வந்துள்ளேன். 1748ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி சேவை என்ற டிசம்பர் 15ஆம் தேதி சேவை என்ற முக்கிய பகுதிக்கும் ஆனந்த என்ற பண்டாளுக்கும் மாவட்டத்தில் அடிக்கடிக்கு அருகில் உள்ள முக்களமசி பிறந்தார். 5 ஆண்டுகள் கழித்து 1003 சின்ன மருந்து பிறந்தார். ஆற்காடு நாவலுக்கும் ஆங்கிலேயருக்கு படைத்திராட்சியமார்கள் சகோதரர்கள் சட்டமன்றம் தொழில்களில் இணைப்பை ஏற்படுத்தினார்கள். உரிமைத்துறையும் சின்னமார்க்கும் நெருக்கமான கண்டால் சிவகங்கை காட்டு பகுதிகள் மற்றும் மக்களுடன் 2 கலந்து மருது சகோதரர்கள் சுதந்திர படையை திரட்டினார்கள்.
1778க்கு பிறகு காட்டில் மறைந்து வந்த மருது சகோதரர்கள் தமது கீழ்ச்சிய 1779 தொடங்கிய ஆற்காடு நவாம் தண்டைமான் மற்றும் கும்பனியர்களின் படையை வெற்றி கொண்டு 1780 சிவகங்கை சீமையை மீட்டு வேலுநாச்சி அருகினையில் அமர்த்தினார். இந்த போரில் பெரிய மணலும் மயிலும் தளபதி சந்தனம் தூவந்தி ஆயிலும் வேலுநாச்சியார் மேலும் வாயும் முகமிட்டு போரிட்டனர். காளையார் கோவிலில் சகமன் செய்து கொண்டிருந்தனர். கட்டபொம்மன் ஆங்கிலேயர்கள் தூக்கிலிட்டார். அதற்கு பிறகு ஊமைத்துறைக்கு சின்ன மருது அடைக்கலம் தந்தார். 1801 ஆண்டில் ஆங்கிலேயர்கள் சிவகங்கை மீது தாக்குதலை கொடுத்தார். 1801 ஆண்டில் ஜூன் 10 ஸ்ரீரங்கம் கோயில் ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு எதிராக சுதந்திர பிரகடனத்தை அறிவித்தார்கள். முதலில் ஆங்கிலேயர்கள் போராடி 3 மாவட்டங்கள் மருது சகோதரர்களை மீட்டனர். மருது பாண்டியர்களுடைய போர்த்தின் அடக்குவதற்காக ஆங்கிலேயர்கள் இங்கிலாந்திலிருந்து அதிகமான படைபலத்தை பெற்று வந்ததாக ஒரு விளையாட்டு செய்தி உண்டு. நன்றி, வணக்கம். மற்றவர்களை கனவு காண சுப்பிரமணிய சிவா பற்றி கூற வந்துள்ளேன். சுப்பிரமணிய சிவா பாரத மாதாவுக்கு கோவிலை கட்ட விரும்பியவர். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள வத்தலகுண்டில் 1884 அக்டோபர் 4 ராஜமையர் என்பவர்களுக்கும் நாகலட்சுமிக்கும் பிறந்தார் சுப்பிரமணிய சிவா. ஞானபானு என்ற பத்திரிகையில் ஆசிரியராக இருந்தபோது பல தமிழ் கவிதைகளும் கட்டுரைகளும் எழுதினார் சிவா. பாலகங்காதர திலகரின் தேசபக்தி சிந்தனையால் ஈர்க்கப்பட்டு திலகரின் கருணைகளை பின்பற்றி புகழ்பெற்ற தேசியவாதியாக மாறினார். மகாகவி சுப்பிரமணிய பாரதி மற்றும் வ.உ.சி. பிள்ளை ஆகியோருடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார் சிவா. வ.உ.சி. ஏற்பாடு செய்த கூட்டத்தில் சுதந்திரத்திற்கான சொற்பொழிவை ஆற்றும் திறன் கொண்ட ஆற்றியதால் வ.உ.சி. சிவா ஆகியோர் கைது செய்து சிறைக்கு சென்று சிக்கித்தனர். சிவா ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மட்டுமல்லாமல் இந்திய மண்ணில் அவர்கள் செய்த ஒடுக்குமுறையையும் இந்தியர்கள் மீது அவர்கள் காட்டிய பாகுபாட்டிற்கும் முன்னின்று போராடினார். உண்மை உணர்வை வெளிப்படுத்த புலமை மிக்க சொற்பொழிவை ஆற்றும் திறன் கொண்ட சுப்பிரமணிய சிவா பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக போராட்ட இளைஞர்களை ஊக்குவித்ததால் பல முறை அவரை கைது செய்து சிறைக்குள் அடைத்தனர். ஆனாலும் சுதந்திரத்திற்கான போராட வீரியத்தை ஆங்கிலேயர்களால் அடக்க முடியவில்லை. தன்னுடன் நிலை சீர்குலைத்த நிலையிலும் அவர் சென்ற இடமெல்லாம் விடுதலைக்கான போராட நன்றி வணக்கம் சொல்லிட்டு வந்துட்டு அளவு கூடாது. மாணவர்
independence day. About school. About school. My school name is Panchayati Union Primary School Authority Medical. It is a government school. There is a bit down and reach. My school has special class, math class, library, television, and student television. Thank you. இதே ஆச்சரியத்திலையும் ஆச்சரியம், ரொம்ப அழகா இருக்கலாம். உண்மையிலே நல்ல கைத்தட்டலாம் இது. இதை ட்ரெயினப் பண்ண தலைமை ஆசிரியருக்கும் பெற்றோருக்கும் கண்டிப்பா இதை வந்து பாராட்டி தெரிவித்தே ஆகும். யாரே பவிஷ்காவுக்கும் வாழ்த்து தெரிவிக்கிற வேண்டிய. அடுத்து நிவேதன், சரி மித்ரன். அடுத்து 4ஆம் வகுப்பு மாணவன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஏபிஜே அப்துல் கலாம் அதிபர் வந்து மற்றவரது கனவு காமிச்சுள்ள மற்றும் தானும் தனனை கண்கோடியாக கொண்ட நம் முன்னாள் மூணாவது குடியரசுத் தலைவர் இது சுந்தர சிவராமகலன்றது ஒரு வருஷம் தலை சிறந்த விஞ்ஞானியின் தைக்க முடியலந்தா. அவன் கையில் இருக்கணும் 8 மாதத்துல 2வது கையில் இருக்கான்ல. அதே இப்போ 4 நாளாக உடம்பு சரியில்லை, ரொம்ப 1 மாதமாக உடம்பு சரியில்லை. அதுலேயும் இப்போ 4 நாள் ரொம்ப உடம்பு சரியில்லை. விஞ்ஞானியின் தலை சிறந்த தலைவர் அவ்வளோதான். அடுத்ததாக தன்யாஸ்ரீ 4ஆம் வகுப்பு மாணவி. அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நான் வீரமங்கை வேலுநாச்சியாரை பற்றி கூற வந்துள்ளேன். ராமநாதனும் சாம்ராஜ்யத்தில் கிபி 1730 மன்னர் சல்லமுத்து சேதுபதி மற்றும் ராணி சாந்திமுத்தால் ஆகியோருக்கு வழங்கப்படும் ஆயுதங்களை கையாளும் தீரன் வளரி சிலம்பம், குதிரை சவாரி மற்றும் வில்வித்தை கற்றுக்கொண்டார். அரசர்கள் அவருக்கு பிரெஞ்சு, ஆங்கிலம் மற்றும் உருது பல மொழிகளை கற்பிக்க ஆசிரியர்கள் நியமித்தனர். 1972ஆம் ஆண்டு தனது 16வது வயதில் சிவகங்கை மன்னர் முத்துவடுகு அடைமளந்தார். ஆங்கிலேயர்கள் அவர் ராஜ்யத்தின் மீது படையெடுத்து அவரது கணவரை கொன்றனர். மருதுசாரர்கள் சிவகங்கை நோக்கி முன்னேறினார். ராணி வேலுநாச்சியார் கூட்டுப்பணியின் முன்னேற்றத்தை தவிர்க்க ஆற்காடு நவாப் பல தடைகளை ஏற்படுத்தினார். ராணியும் மருதுசாரர்களும் எல்லா தடைகளையும் தாண்டி முன்னேறினர். இந்த ராணுவத்தின் மூலம் ஆங்கிலேயர்கள் பதுகின்ற கோட்டையை அடையும் முன்னர் ராணி வேலுநாச்சியார் படிப்படியாக சிவகங்கை மாகாணத்தை மீண்டும் கைப்பற்றினார். ராணி வேலுநாச்சியாரிடம் கோட்டையை உடைக்க எந்த கருவும் இல்லை. உள்ளே இருந்த கதவுகள் திறக்கப்படாவிட்டால் கோட்டையை கைப்பற்ற முடியாது என தெரிவித்தனர். இத்தருணத்தில் உடையாள் படையின் தலைமை தளபதியான குயிலி வாள்களை உள்ளே இருந்து திருப்பதற்காக மகளிர் ராணுவத்தினர் உறுதியளித்தனர். உறுதியளித்தபடி அவரும் அவரது சிறிய வேகமான படையும் உள்ளே இருந்து வாள்களை திறந்தனர். ஆனால் அதனை திறப்பதற்காக குயிலி தன்னையே கொளுத்துவிட்டு கோட்டைக்குள் இருந்த வெடிமருந்து கிழங்கிற்கு விழுந்தால் அவரது துணிச்சலான செயல் மற்றும் தியாகத்தின் விளைவாக அவர் ஆற்காடு நவாபை தோற்கடித்தார். சிவகங்கை அரண்மனையை மீண்டும் கைப்பற்றினார். சிவகங்கை ராஜ்யத்தின் ராணியாக முடிசூட்டினார். அவருடைய கணவன் மற்றும் அவருடைய விசுவாசமான படைவீரர்களான உடையாள் மற்றும் குயிலி ஆகியோரின் மரணத்திற்கு தன் வெற்றியை காணிக்கையாக்கினார். ஆங்கிலேய பேரரசருக்கு எதிரான கிளர்ச்சியை எழுப்பி போரில் வெற்றி பெற்று 10 ஆண்டுகள் ஆட்சி செய்த முதல் ராணி வேலுநாச்சியார் ஆவார். நன்றி, வணக்கம். 4ஆம் வகுப்பு மாணவி ரூபியா. வணக்கம். நான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பற்றி கூற மற்றவர்களை கனவு காண சொல்பவர் மட்டுமல்ல தானும் கணவனை தன் கொள்கையாக கண்டோம். நம் முன்னாள் குடியரசு அவரை பற்றி கட்டுரையை காண்போம். அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் தலை சிறந்த விஞ்ஞானி. தேசிய கொடியை கீழே இல்லாமல் பாதுகாத்தவர் குமரன். அக்டோபர் 4, 1904 அன்று சென்னிமலையோடு ஒரு கைத்தறி நெசவு செய்யும் குடும்பத்தில் நாச்சிமுத்து முதலியார் மற்றும் கல்பாய்க்கு மகனாக பிறந்தார் குமரன். மகாத்மா காந்தியின் தேசத்துக்கான அழைப்பால் ஈர்க்கப்பட்ட ஒரு இளம் குமரன் சுதந்திர போராட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு பாரத மதவை எப்படியாவது ஆங்கிலேயர்கள் பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்ற துடிப்புடன் பல்வேறு ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்றார். தேசபந்து இளைஞர் சங்கத்தின் உறுப்பினராக அந்த குமரன் பல இளைஞர்களோட
சங்கங்களுடன் இணைந்து பிரிட்டிஷார்களுக்கு எதிரான போராட்டங்களில் ஈடுபட்டனர். வேளாண்மை சத்தியாகிரகத்தில் பங்கேற்ற குடும்பத்தினர்கள் தடை விதித்த போதிலும் அன்று முழுவதும் வீட்டுக்கு இருந்தவாறு உண்ணாவிரம் மேற்கொண்டார் குமரன். இந்திய தேசிய கொடியை ஏந்தி திருப்பூரிலும் அத்தகைய போராட்டம் நடந்தப்பட்டது. ராத்தின் சக்கரத்தமன் கொண்ட மூவண்ண கொடியை கையில் உறுதியாக பிடித்துக் கொண்டு வந்தே மாதம் என்ற முழக்கத்தை விளக்க சொல்லி ஆங்கிலேய சிப்பாய்களுக்கு துளி கூட அஞ்சாமல் எந்த அடிக்கும் பயப்படாமல் ஒரே குறிக்கோளுடன் முன்வைத்த காலை பின்வைக்காமல் முன்னே சென்ற குமரன் ஒரு சிப்பாய் தன் தடியால் தாக்கி கொடியை பிடுங்க முயற்சித்தார். மீண்டும் மீண்டும் அறிவாண்டிய போதிலும் கொடியை விட்டு விடவில்லை. ஒரு கட்டத்தில் மண்டையில் பலத்த காயம் ஏற்பட்டதா குமரன் தலை விழுந்தார். ஆனால் இந்திய தேசிய கொடியை தலையில் விழவிடவில்லை. நொய்யல் ஆற்றின் கரையில் இந்திய தேசிய கொடியை காத்து கொண்டே பலத்த காலத்துடன் கீழே விழுந்தார் குமரன். ஜனவரி 11, 1932 அன்று அவரின் உயிர் பிரிந்தது. ஜெயஹிந்த். நன்றி, வணக்கம். பற்றி காண்போம். காந்தியடிகள் குஜராத் மாநிலத்தில் போர்பந்தர் என்னும் ஊரில் 1869 ஆண்டிற்கு திங்கள் 2ஆம் நாள் பிறந்த தந்தை கரம்சந்த் காந்திதாய் புத்தளிப்பாய். இவரது 12ஆம் வயதில் கஸ்தூர்பாயை கரும்பிடித்தார். தனது 19ஆம் வயதில் இங்கிலாந்தில் பாரிச பட்டம் பெற்றார். தென்னாப்பிரிக்காவில் இருந்த போது நேரில் கண்ட பல கொடுமைகளின் காரணமாக ஆங்கிலேயருக்கு எதிராக சட்டம் இயக்கத்தை தொடங்கினார். 1914ஆம் ஆண்டிற்கு பின்னால் இந்திய அந்த காந்தியடிகள் இந்திய சுதந்திர போராட்டத்தில் தன்னையும் ஏற்றுக்கொண்டார். என ஆங்கிலேயருக்கு எதிராக ஒத்துழையாமை இயக்க என வெள்ளை என வெளியேறு உப்பு சத்தியாகிரகம் சட்ட மறுப்பு இயக்க என வெள்ளை என சத்தியாகிரகம் சட்ட மறுப்பு இயக்க என பல போராட்டங்களை நடத்தி சென்றார். உயிர் துறந்ததன் விளைவாக நமக்கு இறுதியில் 1947ஆம் ஆண்டிற்கு ஆகஸ்ட் 15ஆம் நாள் விடுதலை கிடைத்தது. மற்றவர்கள் தன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இழந்த அந்த மகனை பற்றி பேச முடியாது. ஆனால் அவர் வழியில் வாழ முடியும். இதுவே நாம் அவர் செய்யும் கடமையாகும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் பேச வந்துள்ள தலைப்பு தீரன் சின்னமலை. இவர் 3 முறை ஆங்கிலேயர்களை தோற்கடித்தார். தீரன் தீர்த்தகிரி ஏப்ரல் 17, 1756 தமிழ்நாடு மாநிலத்தில் ஈரோடு அருகே மேலப்பாளையத்தில் பிறந்தார். கொங்கு தலைவராகவும் பாளையக்காரராகவும் ஆனார். பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போராட்டம் செய்தார். கொங்கு நாட்டின் சிங்கம் தீரன் சின்னமலை என பிரபலமாக அறியப்பட்டார். பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த மைசூர் மன்னனின் மேல் ஆதிக்கத்தில் கொங்கு இருந்தது. அவரது இளைய வயதில் நின்று சின்னமலைக்கு இந்த அடிமைத்தனம் பிடிக்கவில்லை. மைசூர் மன்னர்களுக்கு அடிப்படை சின்னமலை விரும்பவில்லை. வரி தொகைகள் கொங்கு நிர்வாகத்திடமிருந்து சேகரிக்கப்பட்டு மைசூர் அரண்மனைக்கு அனுப்பப்படுவது வழக்கமான நடைமுறையாக இருந்தது. ஒரு முறை வரி வசூலித்த தொகை மைசூருக்கு கொண்டு செல்லப்பட்ட போது சின்னமலை செல்வத்தை பறிமுதல் செய்து ஏழை மக்களுக்கு விநியோகித்தார். 1899ஆம் ஆண்டு நடைபெற்ற 4வது மற்றும் கடைசி மைசூர் போர் போன்ற பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக பல போர்களுக்கு கை கொடுக்கும் வகையில் சின்னமலை தன் நன்கு பயிற்சி பெற்ற கொங்கு இளைஞர் படையை கொண்டு போரிட்டார். கட்டபொம்மனின் மரணத்திற்கு பிறகு சின்னமலை கோயமுத்தூரில் ஆங்கிலேயர்களை தாக்க மராட்டிய மற்றும் மருது பாண்டியரின் உதவியை நாடினார். பிரிட்டிஷ் ராணுவம் மராட்டிய மற்றும் மருது பாண்டியரின் படைகளை கோயம்புத்தூருக்குள் நுழைவதை தடுத்தது. ஆகையால் சின்னமலை நட்பு நாடுகளின் ஆதரவு பலம் இல்லாமல் தனியாக போராட வேண்டி இருந்தது. இருப்பினும் 1801, 1802 மற்றும் 1804ஆம் ஆண்டுகளின் காவேரி ஒடிநிலாய் மற்றும் அரச்சலூர் போர்களில் சின்னமலை ஆங்கிலேயர்களை தோற்கடித்தார். 1805ஆம் ஆண்டில் சின்னமலையின் விசுவாசமற்ற சமையல்காரர் எதிர்களுக்கு பழனி மலையில் உள்ள பதுங்கியிருந்த சின்னமலையின் ரகசிய மறைவிடத்தை காட்டி கொடுத்தார். தனது எஜமானருக்கு துரோகம் இழைத்தார். ஆங்கிலேய சிப்பாய்கள் சின்னமலையை கைது செய்தனர். தீரன் சின்னமலை மற்றும் அவரது 2 சகோதரருடன் ஜூலை 31, 1805ஆம் ஆண்டில் ஆடிப்பெருக்கு நாளன்று சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார்.
மலையாவே வாழ்ந்துட்டாங்க போல இருக்கு. நன்றி வணக்கம். ரொம்ப அழகா சொன்னாங்க. ஒரு மேக்கப் எல்லாம் போட்டு எடுத்து வீரன் சின்னமலையாவே நம்ம பள்ளியிடத்துக்கு வந்துட்டாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக நல்லா வாழ்த்து தெரிவிக்கணும். அடுத்ததாக தேசியா அவர்கள் 4ஆம் வகுப்பு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தர்ம வீரர் காமராஜர் பற்றி பேச வந்துள்ளேன். தன் வீட்டிற்கும் தண்ணீர் இணைப்பு தர வேண்டியவர் காமராஜர் தயார் தெருவில் இருக்கும் பொது கைப்பாளிகள் இருந்து தண்ணீரை கொண்டு வந்து பயன்படுத்தினார். தனது முழு வாழ்க்கையும் இந்திய சுதந்திரம் தமிழக மக்களின் நலனுக்காக அர்ப்பணிவர். தனது நலன்களுக்காக ஒருபோதும் பயன்படுத்தியதில்லை. 16 வயதில் இந்திய சுதந்திரக்கான போராட்ட களத்தில் இறங்கினார். காமராஜர் காங்கிரஸ் இணைத்து உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்று கைது செய்யப்பட்டு 2 ஆண்டுகளுக்கு அலிகர் சிறையில் அடைக்கப்பட்டார். நன்றி வணக்கம். அடுத்ததாக 5ஆம் வகுப்பு மாணவி பவிஷ்கா அவர்கள். Good morning to all. I am talk about Independence Day. The date 15 of August from 1947. In the Indian history, it was the luckiest date was. We won freedom after a struggle on the day people choose Pandit Jawaharlal Nehru as the first Prime Minister. All the people rejoice that special day with great joy every year. Thank you. அடுத்து பௌசியா 5ஆம் வகுப்பு மாணவி. அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். கலை உலகில் கலைவாணர் இளமை பருவம் கலைவாணர் ஒழுகின். நன்றி வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பேர் சேரிஸ்வில். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். 1765ஆம் ஆண்டு மே மாதம் 6ஆம் நாள் இந்திய திருவாரூர் சமஸ்தானத்தின் நாஞ்சில் நாட்டில் இந்திய தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மாவட்டம் தலகுளம் என்ற கிராமத்தில் வேலு தம்பி பிறந்தார். தர்மராஜ மன்னரின் ராமேஸ்வரன் பயணத்தின் போது அவரோட உண்மைகள் போனது. அதை கண்டு பிரித்து என்ற பொறுப்பை 20 நிரப்பிய வேலு தம்பியிடம் ஒப்படைத்தார். 3 நாட்டின் களவு பொறுப்பை கண்டுபிடித்து மன்னர் தர்மராஜாவை பாராட்டினார். பெற்றார் வேலு தம்பி. ஆங்கிலேய அரசுக்கு வழி கட்டம் என்று வேலு தம்பி உயிருக்கு பிடித்து தருபவர்களுக்கு 50 பரிசு என அன்றைய பிரிட்டிஷ் அரசு அறிவித்தது. வேலு தம்பியை கைது செய்ய ஆங்கிலேய அரசு எல்லா திசைகளையும் தேடியது. தனது உயிர் எந்த நாட்டில் போக வாய்ப்பு உள்ளது அறிந்து கொண்ட வேலு தம்பி தன்னுடைய போராட்டத்தை அடுத்த தலைவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வீர வாளை கிளிவான அரச குடும்பத்தினரிடம் ஒப்படைத்தார். நன்றி வணக்கம்.